ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மந்தோட ஸ்பெஷாலிட்டியான ரம்ஜான் ஸ்பெஷல் ஈத் மேக்கப் எப்படி பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே கொண்டாட போகிறோம். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதே நேரத்தில் எப்படி சிம்பிள் எட் எலிகண்டான ஒரு மேக்கப்பை ரொம்ப கம்மி டைமில் ரொம்ப அழகாக எப்படி போடுறதுன்னு இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான ஒரு சிம்பிள் எட் அழகான ஒரு மேக்கப்பை நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோவில் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ண ஃபேஸில் லாக்மே அப்சல்யூட்டோட ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கையிலேயே கூட நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் டாட்ஸ் வச்சு கூட ஃபேஸ் பூரா அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் நெக்குக்கும் போட்டுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம ஆரம்பித்தா தான் நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக எந்த ஒரு பேச்சஸும் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ அவசரமாக நீங்கள் மேக்கப் போட்டாலும் இந்த ஒரு ஸ்டெப்பை மறக்காமல் போடுங்க. ஏன்னா ஃபவுண்டேஷனை நம்ம டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்னில் போடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது அன்டில் நீங்கள் ப்ரைமர்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. இப்போ நான் எடுத்துருக்கிறது மேபலினோட மேட் போர்லெஸ் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 சாஃப்ட் டேன். ஸோ இது எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஷேட் கம்மியாக இருந்தாலும் நல்லா பிளெண்ட் ஆனதுனால இது நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுனால வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட ஷேடை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா மேபலினில் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோடய கண்ணுக்கு மேலே அண்டு வாய்க்கு கீழே அண்ட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எனக்கு கன்சீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பட் நான் இன்றைக்கி கன்சீலர்லாம் யூஸ் பண்ணல. நம்மளோட ஃபவுண்டேஷன்லேயே கொஞ்சமாக எடுத்து அதை நான் ரீஅப்ளை பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல மட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் வீட்டில் எப்படி நம்ம சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக ரெடி ஆகலாம், ஸோ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் கன்சீலருக்கு. ஸோ நித்தியோட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் நிறைய வந்து ஹேர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது அந்த இடம். அதனால் அந்த ஒரு ஹேரை வந்து சப்சைட் பண்ணி ஸ்கின் டெக்ஸ்சரை கொஞ்சம் அதிகமாக காட்டுறதுக்காக தான் அந்த இடத்துல நான் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அரவுண்ட் த லிப்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் ரீஅப்ளை பண்ணதுனால எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, வேர்க்காதுன்றவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் லுக் வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆர் ஃபிக்ஸிங் பவுடர் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாகவே போடலாம். ஸோ டே லாங் வந்து உங்களுக்கு ஸ்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக நம்மளோட ஐப்ரோஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ என்ஹான்சர் வித் ஸ்டைலர் அப்படி இல்லைனா அதை நம்ம ஸ்பூலின்னு சொல்லுவோம். ஸோ இது டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா யூஸ்வலாக எனக்கு ப்ரஷ் வச்சு கோம் பண்ணியே பழக்கமானதுனால நான் வேறு ட்ரையே பண்ணலை. பட் டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் இந்த ஸ்பூலி வந்து நம்மளோட மஸ்காரா வாண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ நம்மளோட ப்ரோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணால் அதே அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பிளாக் கலர் அப்படி இல்லைனா ஹனி ப்ரௌன் ஷேட் இருந்துச்சு. நான் ஹனி ப்ரௌன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட ஐப்ரோஸை வந்து ரொம்ப பிளாக்காக வந்து பிச் பிளாக்காக காட்டுறதை விட கொஞ்சம் லைட் ப்ரௌன் இல்லைனா டார்க் ப்ரௌன் ஷேட்ஸ் கலந்தோம்னா ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஐப்ரோ என்ஹான்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் லெஸ் பிக்மெண்டட். ஸோ ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி வரைஞ்ச உடனே வந்து டார்க்கெல்லாம் ஆகிடாது. ஸோ நீங்கள் தாராளமாக 2-3 ஸ்ட்ரோக்ஸ் ஒரு இடத்துலையுமே தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் ஸ்பூலி வாஸ் எக்ஸலண்ட், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கம்மியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஒரு டிஃபைனிங்கான ஒரு ஐப்ரோ என்ஹான்சர் வித் ஸ்பூலி வந்து எக்ஸலண்ட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி 115 போட்டிருக்கு. பட் நைக்காவில் நான் சேலில் வாங்கினப்போ இட் வாஸ் அரவுண்ட் 130 or சம்திங். மேபி நைக்காவோட என்னோடய பாக்ஸ் எல்லாமே வந்துருச்சுன்னா அது ஒரு தனியாக வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். நம்மளோட ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட ஐ ஷேடோ போடுற அந்த ஒரு பார்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஐ ஷேடோ இன்றைக்கி நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ்லேயே ரொம்ப ஹைலைட்டாக தெரியக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தா பேசிக்காக வந்து க்ரீன் கலர் ஷேடாக இருந்தாலும் என்னோட துப்பட்டா வந்து ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர் ஷேட் கலந்ததாக இருந்ததுனால ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஒயின் ரெட் அப்படி இல்லைன்னா ஒரு டார்க் பிங்க் கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கலர் எடுத்து நான் என்டையர் ஐலட் மேலேயும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு ஆரஞ்சிஷ்
கோல்டு ஷேட் என்னோட துப்பட்டாக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஷேட் எடுத்து ஐபாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹைலைட் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து சென்டரில் நம்ம கண்ணை திறக்கும்போது ஹைலைட்டாக தெரியக்கூடிய இடம் எல்லாமே ஆரஞ்சு ஷேடாக இருக்கும், மிச்ச இடம் எல்லாமே பிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்மளோட ப்ரோ போன் அல்லது நம்மளோட ப்ரோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக வந்து ஒயிட் ஷேட் அப்படி இல்லைனா ஒரு ஆஷ் கலர் ஷேட் எடுத்து போட்டுக்கோங்க. இன்னும் கார்னர்ஸ்லேயும் இன்றைக்கி பிரைட்டாக அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஹைலைட்டிங்காக இருக்கும் நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஐலைனர் ஸ்டெப் தான். கலர் எசன்ஸோட இந்த ஐலைனர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் விங் வரையணும்னு நினச்சிங்கன்னா வரையலாம். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக ஐலைனர் போதும் அப்படின்றதுக்காக ரொம்ப டிஃபைனிங்கான ஒரு சின்ன விங் தான் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் நீங்கள் ரெண்டு பக்கமும் அழகாக அந்த விங் வந்து டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ காஜல் இன்றைக்கி நம்மளோட லோவர் வாட்டர் லைன் ஆஸ் வெல் அஸ் அப்பர் வாட்டர் லைன் ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக வந்து கண் பிரைட்டாக கருப்பாக தெரியறது தான் ஈத் மேக்கப்போட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ காஜல் அண்ட் மஸ்காரா அண்ட் ஐலைனர் டெஃபினட்டாக வந்து எஸ். ஸோ மிச்சது எது போடுறீங்களோ இல்லையோ டெஃபினட்டாக இந்த 3 விஷயம் போடுங்க. அடுத்ததாக நம்மளோட லோவர் லேஷ் லைன் இருக்குது இல்லையா, ஸோ அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் நம்மளோட காஜலையே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு திக்காக இருக்கக்கூடிய பிரிசில்ஸ் எல்லாம் கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்மட்ஜிங் ப்ரஷ் எடுத்து சூப்பராக ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ மேலே நம்ம விங் போட்டதுனால நல்ல அந்த ஒரு பிளாக் கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியுது. அதே நேரத்தில் கீழே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு அழகான கண்கள் தெரியும். ஸோ ஸ்மட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ டெஃபினட்டாக வந்து மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ஐலாஷஸை கர்ல் பண்ணிக்கலாம். ஸோ ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணி ஐலாஷஸை நான் இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் த ரூட் அந்த எண்டிலிருந்து அண்ட் மிடில் பார்ட் அண்ட் த அவுட்டர் பார்ட் அப்படி 3 விதமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்லியாக ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ நம்மளோட நேச்சுரல் ஐலாஷஸே ரொம்ப அழகாக என்ஹான்ஸ்டாக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட அடுத்த ஸ்டெப் நம்மளோட மஸ்காரா. ஸோ லாக்மேயோட ஐகானிக் மஸ்காரா எடுத்து இன்றைக்கி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லெஸ் டைம் நம்ம போட போகிறோம் மஸ்காரானா அந்த டைமில் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது நம்மளோட லேஷஸை வந்து மொரன்னு வந்து க்ரன்ச்சி ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்காமல் நம்ம ஈஸியாக வாஷபிளாக இருக்கக்கூடிய மஸ்காராஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இல்லை, ஸோ அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இன்றைக்கி முதல்ல இருந்ததோட நம்மளோட ஐஸ் வந்து ரொம்ப டிஃபைனிங்காக ஆக்சுவலி ஐகானிக்காக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ எஸ் நம்மளோட ஐ மேக்கப் ஃபினிஷ். இப்போ நம்மளோட சீக்ஸ்க்கு வரலாம். ஸோ நம்மளோட முகத்தை பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கலரில் இருக்கும்போது நம்மளோட முகம் அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியாது. பட் அதுக்கு அடுத்து தான் நம்ம போடக்கூடிய ப்ளஷ் நம்மளோட கான்டூரிங் இதுதான் நம்மளோட ஃபேஸோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரையே டிஃபைன் பண்ணும். அந்த வகையில் இன்றைக்கி நான் என்னோட துப்பட்டாக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லைட் பிங்க் கலர் ஷேட் வந்து லாக்மேவோட இல்லுமினேட்டிங் ஷிம்மர் பிரிக் அப்படிங்கிற பேலட்லேருந்து எடுத்து நான் ஒரு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரான்சர் ஷேட் எடுத்து நான் கான்டோரிங்கும் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் அண்டர்லைன் கான்டோர் பண்ணல, ஸோ ஜஸ்ட் இதை வச்சே நான் கான்டோரிங் பண்ணுறேன். ஸோ சீக்ஸ்க்கு மட்டும் இல்லை, என்னோட ஜா லைன் ஆஸ் வெல் அஸ் நெத்தியோட அந்த கார்னர்ஸ்லேயும் நான் வந்து அந்த ஒரு ஷேட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட இந்த ஒரு ஷிம்மர் பிரிக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் கலர் இல்லுமினேட்டிங் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்மளோட சீக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போன் இடத்துல ஆஸ் யூஷுவல் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளோட டீ ஜோன்னு சொல்லக்கூடிய நெத்தி பகுதி, நோஸோட டிப் அண்ட் லிப்ஸோட மேல் பகுதி இந்த இடத்துலையும் லைட்டாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக க்ரைலினோட D14 கான்டோரிங் ஷேட் எடுத்து நம்மளோட நோஸ் பிரிட்ஜை வந்து ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணுறதுக்காக 2 பக்கமும் நான் இந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச்னால் லைட்டாக கான்டோர் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது மட்டும் நம்மளுக்கு இதில் பண்ணால் மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக வர மாதிரி ஒரு ஃபீலிங். அடுத்ததாக லாக்மேவோட லிப் லவ் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேரிங் த லிப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரிகாட். ஸோ அப்படியேவும் நீங்கள் விட்டுடலாம், பட் இன்றைக்கி நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ இது மைல்டான ஒரு டிண்டட் ஷேட் தான், அதனால் லிப்ஸ்டிக் வந்து பெருசாக வந்து பாதிக்காது, கலர் மாறாது. ஸோ லாக்மேவோட அப்சல்யூட் சீரீஸில் இருக்கக்கூடிய 2 ஷேட்ஸ் தான் நான் இன்றைக்கி மாறி மாறி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து நம்பர் 16 பிங்க் டிண்ட். பேர் தான் பிங்க் டிண்ட், பட் நியூட்ரல்னால் அவ்வளோ நியூட்ரலான ஒரு ஷேட். பட் அப்ளை பண்ண உடனே நம்மளோட லிப்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். இதில் நேச்சுரலி ஒரு ஆர்கன் ஆயிலோட அந்த ஒரு பேஸ் இருக்கிறதுனால ரொம்ப க்ளாஸியான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அதே நேரத்தில் இப்போ நம்மளோட இன்னர் லிப்ஸில் பார்த்தீங்கன்னா இதே லாக்மேட் அப்சல்யூட் சீரீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 202 ரோஸ் பிங்க்.
ஸோ இது லிட்ரலி வந்து செம்ம ரோஸாக இருக்கும். ஸோ பேபி லிப்ஸ் இல்லைனா லைட் ரோஸ் கலர் ஷேட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஷேட் வந்து செம்ம ஆப்டாக இருக்கும். ஸோ ஏன் நான் இன்றைக்கி டியூவல் டோன் கொடுக்குறேன்னா அந்த ஒரு இன்னர் லிப்ஸில் நம்ம வேறு கலர் ஷேட் அதுவும் பிங்க் கலர் ஷேட் கொடுக்கும்போது அந்த ஒரு கொரியன் ஸ்டைல் மேக்கப்போட அந்த ஒரு சின்ன இம்பேக்ட் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் அவுட்லைன் வந்து சூப்பராக ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேட் இல்லைனா மைல்ட் பிங்க் கலர் ஷேட் வச்சு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிருங்க. ஸோ லிப் பென்சிலும் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய டார்க்கர் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் லிப்ஸில் வந்து லைட்டர் கலரும் இன்னர் லிப்ஸில் வந்து டார்க்கர் கலர் பிங்க் கலரும் கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினெட்லி வந்து நம்மளோட லிப்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணலன்னா நம்மளோட லிப்ஸோட அந்த ஒரு ஷேப் வந்து டிஃபைன் ஆகாது, பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து லிப் பென்சில் யூஸ் பண்ணியே ஆகணும். தட்ஸ் ஆல். இந்த லிப் மேக்கப்போட நம்மளோட என்டையர் மேக்கப் வந்து இன்றைக்கி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் மேக்கப் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். அட்வான்ஸாகவே உங்கள் எல்லாருக்குமே என்னோட ரம்ஜான் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.